நம்ம செவ்வையான வழியை தேடுவதற்காக நீங்கள் செபிக்கணும். எனக்கு செவ்வையான வழியை காண்பியும். ஏன் செவ்வையான வழியை காண்பின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் செவ்வையான வழியில் போக யாருமே கிடையாது. செவ்வையான பாதையில் போகிறது யாருமே கிடையாது. அந்த உலகத்தின் வழியை கிறிஸ்தவம் காண்பித்து கொடுத்ததுனால செவ்வையான வழியை தேடாம தங்களுக்கு இஷ்டமான வழியை தேடுறாங்க. தங்களுக்கு எது விருப்பமோ அந்த வழியை தேடுறாங்க. தங்களுக்கு விருப்பமான வழியை தேடினா பரலோகம் போக முடியாது, பரலோகத்தில் போய் சேர்க்க முடியாது. அப்ப தேவன் எதை விரும்புகிறாரோ அதை என்னிலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செவ்வையான வழியை தேடி ஜெபிக்க வேண்டும். செவ்வையான வழியை தேடி ஜெபித்தாதான் நீங்கள் கிறிஸ்துவில் கட்டுப்பட்டு பாவ மன்னிப்பு, ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தாய் வருகிறதல், கிறிஸ்துவோடு நடக்குதல். அல்லேலூயா. இது எல்லாமே செவ்வையான ஒரு வழியிலே கர்த்தர் உங்களை உருவாக்குவார். எஸ்ரா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்து 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்குள்ளே பிரவேசித்த பின்பு அவர்களுக்கு கேட்கிறாங்க, எங்களுக்கு செவ்வையான வழியை நீ காட்ட வேண்டும். ஆமென். செவ்வையான வழியை காட்ட வேண்டும். இந்த நாளில் தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஒரு செவ்வையான வழி எனக்கு காட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கடந்த நாளில் பெரிய ஒரு கேரளாவில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் யெகோவா சாட்சி என்று சொல்கிற ஒரு சபையில். இந்த யெகோவா சாட்சி சபையான வழி அல்ல. அவங்க இயேசு கிறிஸ்து நம்ப மாட்டாங்க, பரிசுத்தாவியை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு சரியா அந்த ஃபவுண்டேஷன் தெரியாது. இப்போ மக்கள் செவ்வையான வழியில் போனால் கஷ்டம். செவ்வையான வழி ஒரு விரதம் போல, செவ்வையான வழி ஒரு பாடு, செவ்வையான வழி ஒரு நெருக்கம், செவ்வையான வழி ஒரு கஷ்டம், செவ்வையான வழி நல்லா இறுக்கி புளிச்சிடும். அதை அனுபவிக்க எல்லாருக்கும் முடியாது, அதை சோல்வ் பண்ண எல்லாருக்கும் முடியாது. விசுவாசத்தில் வல்லவனாக, விசுவாசத்தில் ஜெயம் எடுத்த மனுஷனுக்கு மாத்திரம்தான் முடியும். இந்த செவ்வையான வழியிலே நான் கடந்து போகும்போது இப்படியான நெருக்கங்கள், துன்பங்கள், சோர்வுகள், போராட்டம் என் வாழ்க்கையில் உள்ள செவ்வையான வழியில தான் போறேன். இது பிசாசு செய்கிற கிரியை. இதில் நான் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவனே, என்னை செவ்வையான வழியிலே நடத்தி என்னை பாதுகாத்தருளும். அல்லேலூயா. நான் செவ்வையான வழியில போகும்போது மிகுந்த உபத்திரப்படுகிறேன். செவ்வையான வழியில் நம்மை தேடும் போது நிறைய நெருக்கம் என்னை பாதிக்கிறது. செவ்வையான வழியில போகும்போது திரளான கஷ்டம் என்னை பாதிக்கிறது, திரளான சோர்வுகள் என்னை பாதிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். ஆனால் உம்மை விட்டு பின்மாறி போகாதபடி செவ்வையான வழியிலே நடத்தும்படி தேவ தயவு எனக்கு வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் செவ்வையான வழியை கர்த்தர் காண்பிப்பார். அவர் வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறார். ஆமென். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை யெகோவா யாருன்னும், ஜோசுவா யாருன்னும், பரிசுத்தாவி யாருன்னு சொல்லி இந்த மூன்றும் ஒருவர் தான் என்று சொல்லி அறியாவிட்டால் அந்த பிள்ளைங்க தடுமாறி போயிடுவாங்க. இந்த மேரி மாதா யாருன்னு சொல்லி அறிந்தாதான் தப்ப முடியும். ஏன்னு சொன்னா பூமியில பிறந்த ஒருவருக்கும் பரிசுத்த பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பூமியில பிறந்த எந்த மனுஷனும் பரலோகத்தில் கொண்டு போக முடியாது, அவங்களுக்கு தெரியாது. இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தான்னு சொன்னா ஒரு மண்ணில் நடத்தினாரு, கானானுக்குள்ள நடத்தினார், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா தேவ ராஜ்யம் கொண்டு போன்னு சொன்னா இயேசுவால மாத்திரம்தான் முடியும். அவர் பிதாவாகவும் இருக்கிறா, குமாரனாகவும் இருக்கிறா, பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறா. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த மூன்றை நீங்கள் இணைத்தால் மாத்திரம்தான் அந்த செவ்வையான வழியை தேடி போக முடியும். இப்ப யார் நடத்துகிறா? பரிசுத்த ஆவியார் நடத்துகிறா. எப்படி நடத்துகிறா? ஒரு தகப்பன் நடத்தும் போல, ஒரு தாய் நடத்தும் போல இயேசு கிறிஸ்து பூமியில இருந்து 3 ஆண்டு காலம் நம்ம எப்படி நடத்தினாரோ அதை போல இயேசு நடத்தி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியினால. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லுகிறார். நீங்க ஜெபித்தாதான் என்னோட நடக்க முடியும். நீங்க அமர்ந்திருந்து ஜெபிக்காவிட்டால் என்னோட நடக்க முடியாது. ஏன் உங்களுக்கு கலக்கம்? ஏன் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் உங்களுக்கு போராட்டம்? ஏன் வீட்டில் அமைதியா இல்லை? ஏன்னு சொன்னா
மனசுல ஆண்டவருடைய செவையான வழியை விட்டு வேற வழிக்கு போறாங்க பிள்ளைங்க. புருஷனோடு வாழ முடியல, மாமியோடு வாழ முடியல, மருமகளோடு வாழ முடியல, குடும்பத்தில் சரியா வாழ முடியல. இவங்க ஏதோ ஒன்று இந்த உலகத்தை தேடுறாங்க பிள்ளைகள், ஏதோ ஒன்று உலகத்தை நம்பி தேடுகிறாங்க அழிவதற்கு ஏதுவாங்க. செவையான வழியை தேடும் போது உனக்கு தெரியும், நான் அமைதலோடு வாழ்ந்துத்தான் ஆகணும், அமைதலோட ஜீவனம் பண்ணித்தான் ஆகணும், இது எல்லாம் செம்மையான வழி என்று சொல்லி நீ எப்ப அறிகிறாயோ அப்ப பரிசுத்த ஆவி உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து உன் பலவீன போராட்டங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இஸ்ரவேலர் மீண்டும் செவையான வழிகளை தேடுறாங்க? ஏன் இப்படி அவங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா, காலம் காலமாய் யுக யுகமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மலைகளுக்கு அடிமைப்பட்டாங்க, மரத்தின் கீழ் அடிமைப்பட்டாங்க, சிலைகளுக்கு அடிமைப்பட்டாங்க, பல பல மரத்தின் கீழே பணிகாரம் சுட்டு பல பல காரியங்களை செய்து பிசாசை வழிபட்டு செவையான வழியை விட்டு போனாங்க. அதனால தான் அங்க சாபம் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு கால் இங்க இருக்கு, ஒரு கால் வேற இருக்கும். இப்படிதான் கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்குது. நீங்கள் செம்மையான வழிகள் அறிய வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து நீங்க கேட்கணும், செம்மையான வழி எனக்கு காண்பித்து தாரும் என்று சொல்லி கேட்டா கர்த்தர் அந்த செம்மையான வழியில ஏற்ற காலத்தில் சாத்தான் எப்படி எல்லாம் உன்னை கரைக்கு கொண்டு போனாலும், எப்படி எல்லாம் உன்னை துன்புறுத்தி கொண்டு போனாலும், எப்படி எல்லாம் உன்னை நெருக்கி கொண்டு போனாலும் ஏற்ற காலத்தில் கர்த்தரே இறங்கி வந்து உன்னை செவையான வழியிலே நடத்த என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் செவையான வழியை காட்டத்தான் வந்தார். அந்த செவையான வழியை பல மனிதர்களால் முறிக்கப்பட்டு மாற்றப்பட்டது. அவர் பழைய ஏற்பாடு காலம் முதல் செவையான வழியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு எழுதி கொடுத்த கற்பனை வந்து ரட்சிப்பில்லை என்று அறிந்தவுடனே அந்த கற்பனைக்காக தன்னை பலியாக்கி புதிய கற்பனை தந்தார். அல்லேலூயா. அது லகுவுதான், ஆனால் அதை கடைபிடித்தா நீங்க வருங்காலம் உங்களை அசைக்கப்பட விடாதபடி அந்த கற்பனை உங்களை நடத்தி பாதுகாத்து கொள்ளும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் வந்து ஹாஸ்பிட்டல் நிற்கிறாங்க? ஏன் மெடிசனை தேடி ஓடுறாங்க? ஏன் டாக்டர்னு ஓடி போறாங்க? ஏன் கோடிகளை கொண்டு கட்டுறாங்கன்னு சொன்னா செவையான வழி இல்லை, செவையான பாதை இல்லை, செவைய ஆண்டவர் தேடுறது கிடையாது. செவையை தேடி நம்ம ஜெபிக்கும் போதே உங்க சரீரத்தில் ஒரு அனல் உண்டாகும், உங்க சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கும், உங்க சரீரத்தில் ஒரு அக்கினி இறங்கும். அந்த அக்கினி உள்ள இறங்கினாலே செங்கடல் ஓடுகிறது போல உன் வியாதிகள் ஓடி போகும். அல்லேலூயா. பைசலாம். யுத்தம் செய்ய வேண்டும், போராட வேண்டும். சாத்தான் பல வழிகளில் உங்களை நெருக்கும் போது போராடாவிட்டால் நாம் வெற்றி அடைய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், செம்மையான வழியை காண்பி என்று கேளுங்க. அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர், எங்களுக்கு எல்லாம் தெரியும். செம்மையான வழி எங்களுக்கு தெரியாதா? இத்தனை காலம் நாங்கள் வந்திருக்கோம், இத்தனை காலம் ஆராய்ச்சிருக்கோம். செம்மையான வழி தெரிஞ்சால் எங்கே போயிருப்போமே நம்ம. அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆமே. இந்த செம்மையான வழிகளை தேட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க ஜெபத்தில். எதற்காக நாங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொன்ன இதுக்காக தான். எதற்கு உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நன்கு அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய இரக்கத்துக்காக தேட வேண்டும். நெகோமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 9 உள்ள வசனங்களை நீங்கள் படித்தா தெரியும். இரக்கத்துக்காக தேட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கவனிச்சிருங்க. அல்லேலூயா. பிரைஸ்லாம். எதுக்காக இரக்கத்துக்கு தேட வேண்டும்? தேவனுடைய இரக்கம் எதுக்கு? தேவன் எதனால இறங்க வேண்டும்? நாம் செவையான வழிகளை அறியாம இருந்ததுனால, நம்முடைய இஷ்டத்துக்கு ஜீவித்ததுனால தேவ இரக்க நம்ம வீட்டை விட்டு போய்விட்டது. தேவ இரக்க நம்ம குடும்பத்தை விட்டு போய்விட்டது. தேவ இரக்க நம்ம வேலையை விட்டு போய்விட்டது. தேவ இரக்கம் நம்முடைய சமாதானத்தை விட்டு போய்விட்டது. தேவ இரக்கம் நம்ம வீட்டில் சாய்ந்து நிற்க முடியல. அல்லேலூயா. ஒரு கணவனும் மனைவி அன்பில்லாவிட்டால் அந்த வீடு நிலை நிற்குமோ?
பிள்ளைகளும் தகப்பனும் தாயும் ஒத்து போகாவிட்டால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்குமோ? இருக்காதே. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணவர் யார்? அந்த சமாதானத்தை தருகிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். நல்ல கவனம், நல்ல கவனமா கேட்டு சத்தியத்தை கேட்டு ஜெபத்தில் ஈடுபடுங்க. ஜெபத்தினால விடுதலை உண்டு, ஜெபத்தில் வல்லமை உண்டு, ஜெபத்தில் அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்ததே ஜெபம். ஜெபம் சிறைச்சாலை கதவுகளை அசைக்கும். ஜெபம் பெரிய விடுதலை தரும். ஜெபம் வேலை வாய்ப்புகளை கொண்டு வரும். ஜெபம் தொழில்களை கொண்டு வரும். ஜெபம் ஒன்றும் இல்லாத இடத்துல உன்னை நடத்தி கொண்டு போவது ஜெபம். ஜெபம் உன்னை குணமாக்கும். ஜெபம் உன்னை குணமாக்கும் மருந்து இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபா கபா பாபா ரிபா ரபா ரிபா பாபா மாமா ரிகாமா ஷம்த ரபா ரிகாபா லத ரபா ஷபா ரிபா லத ரபா ஷந்தனத ரபா. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா போராட்டம் ஆகட்டும். சில பிசாசின் கிரியைகளை பார்க்கிறேன், சில வல்லமைகளை பார்க்கிறேன், சில பிள்ளைகள் மேல் சாத்தானுடைய கிரியைகளை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்கிறேன். போ பிசாசே. அந்தரா கமரா பிகரதா ரபா ரிபாலா ஷக்கரபா ரபா. விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், சபிக்கம் ஆகட்டும், சுகம் அடையட்டும், அற்புதம் நடக்கட்டும். நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தில் இப்போது உம்முடைய சுகமளிக்க வல்லமை சபைக்குள்ள இறங்கட்டும். அந்த கல்லீரல் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சபிக்கமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும். ஆமென், ஆமென். சிறைச்சாலை கட்டுகள் அழியட்டும். ஓ, வீட்டில் இருக்கின்ற சுகமடைவார்களாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்துக்காக நெகோமியா ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அஸ்தாண்ட ராஜா ஆண்ட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் வாழ்வதற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் உருவாவதற்கு, இஸ்ரவேலருடைய வீடுகள் கட்டி எழுப்புவதற்கு, பின்னர் அந்த நாடு செழித்து வருவதற்காக அவர் ஆண்டவரை நோக்கி இரக்கத்துக்காக மன்றாடுகிறார். சில வேளை உன் வீடு கட்டப்படாமல் இருக்கிறதா? உன் குடும்பம் பிரச்சனையா இருக்கிறதா? உன் குடும்பத்தில் நிம்மதியே இல்லையா? உன் குடும்பத்தில் சமாதானமே இல்லையா? ஒரு காலம் சமாதானம் வரவில்லையா? ஒரு காலம் சரி ஆண்டவருடைய உறவு வரலையா? உன் வீட்டில் இரக்கம் விட்டு போச்சா? இன்றைக்கு ஆண்டவரே, நான் என்னை சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ணி ஒரு வாரம் நான் உம்முடைய இரக்கத்துக்காக காத்திருக்கேன்னு சொல்லி நெகோமியா போல இரக்கத்துக்காக என் தேவ சபை காத்திருந்தா கர்த்தர் உனக்காய் இறங்குகிறவன், கர்த்தர் உனக்காய் இறங்குகிறவன். உனக்காய் தன் ஜீவனை கொடுத்து பலியானாரே, அந்த இரத்தம் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதே. அந்த தேவன் உனக்காய் வாழ மாட்டாரோ? உனக்காய் கிரியை செய்ய மாட்டாரோ? உன்னோடு இல்லையோ? ஆண்டவரே, இந்த நாள்ல எருசலேமை போல என் வீடு இடிந்து கிடக்கிறதப்பா. எருசலேமை போல என் வீடு சுடுகாட இருக்கிறதப்பா. எருசலேமை போல எங்கள் ஆலயம் தீ கொளுத்தப்பட்டிருக்கிறதப்பா. எருசலேமை போல என் மனைவி பிள்ளைகள் எங்கேயோ வாழுகிறாங்க அப்பா. எங்களை திருப்பி உருவாக்கும்படி ஒரு கிருபை என் மேல தாரும் என்று சொல்லி இரக்கத்துக்கு தேடினான். அந்த இரக்கம் உன்னை கைவிடாது. இந்த நாள்ல சபைக்கு கத்த சொல்லுகிறான், வேற வழி இல்லை. இரக்கத்துக்காய் கடைசி நாட்களிலே ஜெபிங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உபவாசம் உபவாசம் என்று சொல்லி மக்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க. உபவாசம் உபவாசம் என்று சொல்லி மக்கள் புலம்பிக் கொண்டிருக்காங்க. உபவாசம் உபவாசம் எல்லா சபைகளையும் உபவாசம் நடக்கும். எதுக்கு உபவாசிக்க வேண்டும் என்று தெரியாம ஓடிக்கொண்டிருக்காங்க. ஏதோ ஒரு மேடையில் இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் தருவார், மேடையில் இருக்கிற நோயை குணமாக்குவார், மேடையில் நிற்கிறவன் ஏதோ அற்புதம் செய்வான், மேடையில் நிற்கிறவங்க ஒரு மேஜிக் ஷோ காட்டுவாங்க என்று சொல்லி ஜனங்கள் ஓடிக்கொண்டு பைத்தியமா இருக்கும்போது அதுக்கேற்ற பைத்திய ஊழியக்காரர்கள் உண்டு. நான் சபைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இரக்கத்துக்காக நீ ஜெபி. இரக்கத்துக்காக ஜெபி. ஆமே. கரத்தை தட்டி, ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என் வீட்டுக்கு வேணும், உம்முடைய இரக்கம் என் தொழிலுக்கு வேணும், உம்முடைய இரக்கம் என் வீட்டை கட்டி காக்கணும். உம்முடைய இரக்கம் இல்லாம எனக்கு வாழ முடியாது. உம்முடைய இரக்கம் தான் என்னை வாழ வைக்கிறது. என் இரக்கம் அன்றென்று உணவை தரணும், அன்றென்று உடைய தரணும், அன்றென்று தண்ணீரை தரணும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும், நோய் இல்லாத வாழணும், சிறைச்சாலை கட்டுகள் உடையணும். உங்க தயவு எனக்கு வேணும், வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய இரக்கத்துக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க குறைகளை ஆண்டவருக்கு முன்ன வைங்க, உன் பிரச்சனை ஆண்டவருக்கு முன்ன வைங்க. எருசலேமை போல இடிபட்டு உன் வீடு கிடக்கலாம், பிள்ளைகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் உன்னோடு சேர முடியாமல் இருக்கலாம், புருஷன் உன்னோடு சேர முடியாமல் இருக்கலாம், சொந்தங்கள் உன்னோடு சேர முடியாமல் இருக்கலாம், சபையில் உன்னை சேர முடியாமல் இருக்கலாம், வீடு நாளை நிற்குமோ நிற்காதோ என்றுள்ள அந்த நிலைமையில வரலாம், கட்டப்படுமோ கட்டப்படாதோ என்றுள்ள நிலைமையில வரலாம், வியாதி என்னை கொண்டு விடுமோன்னு வரலாம். ஆனால் நீ இரக்கத்துக்காய் சில காலம் நெகோமியா போல காத்திருப்பாயானால் அந்த இரக்கத்தை ஆண்டவரை கர்த்தர் இறங்கி உன் காரியங்களை விசாரித்து செய்து மீண்டும் உன்னை நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறான். இன்றைக்கு சில இரக்கத்தை சில வீட்டின் மேல வைக்கிறேன், சில இரக்கத்தை வைக்கிறேன். என் வசனத்தை எடுத்து கொண்டு போற மகளே, என் வசனத்தை நீ என்னை எடுத்துக் கொள்வாயானா, என் ஜெபத்தில் நீ கலந்திருக்க நீ என் வசனத்தை எடுத்து நீ ஆராதிப்பாயானா, வசனத்தை தேடுவாயானா, உன் வீட்டில் என் இரக்கம் வரும், உன் வீட்டில் இரக்கம் வரும். உன் ரோமறையை பூட்டி விட்டு உன் பாவங்களை அறிக்கை பண்ணி, பிரச்சனைகளை அறிக்கை பண்ணி, உன் பிரச்சனை அறிக்கை பண்ணி, கட்ட முடியாத காரியங்களை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே ஒரு இரக்கம் என் வீட்டுக்கு வேணும், இரக்கம் என் சபைக்கு வேணும், இரக்கம் பண தேவையில இரக்கம் வேணும், கடன் பாறையில இரக்கம் வேணும், என் பிள்ளைகளிடத்தில் இரக்கம் வேணும், என் குடும்பத்தில் இரக்கம் வேணும், என் நோயில இரக்கம் வேணும், என் ஹஸ்பண்ட் வியாதியில இரக்கம் வேணும், என் குடும்பத்தில் உங்க இரக்கத்தை தந்து என்னை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கிற ஜெபம். ஓரே சாந்தாரக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்துக்காக ஜெபிக்கணும். நீங்க நினைப்பீங்க நான் பெந்தேகோ சபைக்கு தான் போறேன், பெந்தேகோ சபைக்கு தான் ஆராதிக்கிறேன், எனக்கு முன்ன எப்போதும் ஆகுது ஆண்டவர் தான் நினைக்க கூடாது. உங்க முன்ன அதிகமாக பிசாசு தான் வருவான், கவனமா இருங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற அறல ஜெபிக்கிற அதிகம் அவன் தான் வருவான் முன்ன, நீ கண்டுபிடிக்கணும். போ பிசாசுன்னு சொல்லணும். ஒரு அழகான தோற்றத்தில் எல்லாம் வருவான், ராஜாவை போல எல்லாம் வருவான். ஆமே, நீ சொல்லணும் இது ஆண்டவர் அல்ல. அவனுக்கு நாற்றம் எடுக்கும்படி தெரியும், என் ஆண்டவர் வந்தா என் உள்ளத்தில் வித்தியாசமான ஒரு குணம் உண்டாயிருக்கும், ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும், ஒரு பேரன்பு உண்டாயிருக்கும். நீ அவன் அல்ல, அவர் அல்ல, நீ பொல்லாதவன் என்று சொல்லி அதட்டும்படி தான் சொல்லுகிறேன். பிதாவை அறியுங்கள், குமாரனை அறியுங்கள், பரிசுத்த ஆவி அறியுங்கள். தேவனை அறிவதற்கு ஏதுவான குணம் உங்களிடத்தில் வரட்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறான். ஆமென், ஆமென். நெகோமியா ஜெபித்தது போல இரக்கத்துக்காக ஜெபியுங்கள், இரக்கத்துக்காக ஜெபியுங்கள். தேவ இரக்கவனை மூடினார் நடத்தி கொண்டு போவா. தேவ இரக்கவன் பிள்ளைகளை வாழ வைக்கும். தேவ இரக்கம் வீட்டை கட்டி தரும். தேவ இரக்கம் திருமண காரியங்களை செய்து தரும். தேவ இரக்கம் நீ அறியாத வழியிலே நடத்தியவனை பாதுகாத்து கொண்டுவது தேவ இரக்கம். இந்த நாளிலே தேவ இரக்கத்துக்காய் போராடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ இரக்கம் நம்மளை விட்டு போவது நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம சும்மா ஒரு ஆராதனைத்தான் பண்ண வாரன்னு சொன்னா தேவ இரக்கம் பெய்யிடும். அதில் தலையிட வேண்டும். கஷ்டங்களிலேயும் பாரங்களிலேயும் துன்பத்திலேயும் தலையிட வேண்டும். கர்த்தருக்காக நீ எவ்வளவு தூரம் தலை போடுகிறாயோ, கர்த்தருக்காக நீ எதெல்லாம் உண்மையாய் செய்கிறாயோ அந்த தேவ இரக்கம் உன்னை சார்ந்து கொள்ளும். இந்த நெகோமியாவின் புஸ்தகம் இந்த பைபிளில் வருவது காரணம், கர்த்தருக்காய் வாழ்ந்த மனுஷன் வீரன் நெகோமியா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வீரன் நெகோமியா ஒரு மாட்டின் மேலே ஒரு எருமையின் மேலே அமர்ந்து போகாத சஞ்சரிக்க முடியாத வழியிலே கடந்து போன மனுஷன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எருமை பயங்கர புத்தி, எருமைக்கு பயங்கர அதில் ஞானம். எருமைக்கு புல்லெல்லாம் காணுற இடம் இருந்தால் போதும், எங்கேயும் போயிடும். அல்லேலூயா. அதை போல நடந்து போய் எருசலேமை பார்வை போட்டு ஜெபித்து எருசலேம் அரங்கத்தை உயர்த்தின ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். உன்னை கர்த்தர் உயர்த்தட்டும், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் ஆத்துமாவை சீர்படுத்த ஜெபிக்க வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 35:13. ஹல்லேலூயா. எதுக்காக உபவாசிக்க வேண்டும்? இந்த கடைசி நாளில் உன் ஆத்துமாவை சீர்படுத்த. தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா.
உன் ஆத்துமா அலைகழியக்கூடாது. உன் ஆத்துமா இல்லாத பொருள் மேல் அலைகழியக்கூடாது. உன் ஆத்துமா தவறான ரூட்டில் அலைகழியக்கூடாது. உன் ஆத்துமா ஒழுங்காய் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். உன் ஆத்துமாவை சொல்ல, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், நான் ஒரு ஒழுங்குள்ள ஆத்துமாவை உம்மிடத்தில் தந்திருக்கிறேன், நான் வாழுங்காலம் நீர் எனக்கு என்ன செய்யணுமோ அதை மாத்திர நீர் செய்தனை நடத்த வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உபவாசம் எல்லாம் அதுக்குத்தான் மக்களே. அல்லேலூயா. இந்த ஆத்துமாவை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்காய், நீ தேவனுடைய சபைக்கு வந்திருக்காய், ஆராதிக்க வந்திருக்காய், உபவாசிக்க வந்திருக்காய். அடிக்கடி சொல்லணும், என் ஆத்துமா சேஞ்ச் ஆகக்கூடாது, என் ஆத்துமா மாறக்கூடாது, என் ஆத்துமா ஒரு வாலிப ஃப்ரெண்டோடு போகக்கூடாது, என் ஆத்துமா ஒரு வாலிப மகளோடு போகக்கூடாது, என் ஆத்துமா உலக சிற்றின்பத்தில் போகக்கூடாது, என் ஆத்துமா உலக பிரியமா இருக்கக்கூடாது, என் ஆத்துமா உலகத்தோடும் சிலுமையோடும் வாழக்கூடாது, என் ஆத்துமா ஒடுங்கி வாழுகிற ஒரு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படியெல்லாம் ஜெபிக்கணும் பாஸ்டர். உங்க சரீரத்தின் சட்டம் தான் பயங்கரமான பிரச்சனை. நமக்கு இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்தது அத்தனையுமே நம்முடைய சரீர பிரகாரமான சட்டங்கள். அல்லேலூயா. இந்த சரீர பிரகாரமான சட்டத்தை நாம் செய்யும் போதே இயேசுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டிருப்போம். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். உன்னை ஒரு பிசாசும் தொட முடியாது, ஒரு பிசாசும் அலட்சியம் பண்ண முடியாது, ஒரு போராட்டம் உன்னை தொட முடியாது. நீ கிறிஸ்துவின் சரீரமா இருப்பாய். ஆனபடி கர்த்தர் இந்த நாளிலே உபவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த கடைசி நாட்களிலே உபவாசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்கள் சரீர சட்டங்களை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். அதை செயல்படும் போதே உன் சரீரத்துக்குள்ள மாற்றம் வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. ஆத்துமா அலைகளிக்கும், ஆத்துமா ரொம்ப போராடும், ஆத்துமா தன்னுடைய மன விருப்பத்தின்படி போகும், ஆத்துமா பூமிக்குள்ள சேர்த்து வைக்கும், ஆத்துமா பரலோகத்துக்குள்ள சேர்த்து வைக்காது. அப்படி உங்கள் ஆத்துமா அலைகழிந்து கொண்டிருந்தால், உங்கள் ஆத்துமாவில் தேவனை திருப்திப்படுத்த முடியாமல் இருந்தால் நீங்கள் இன்றைக்கு செக் பண்ணி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆத்துமாவை செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஆத்துமாவில் என்ன குழப்பம், ஆத்துமா எதை குறித்து இயங்குகிறது என்று சொல்லி நீங்கள் போராடி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்தில் நடத்தி கொண்டு வரும்போது மோசேக்கு பிரமாணத்தை எழுதி கொடுத்தாலும், அந்த பிரமாணத்தை மோசே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அவங்க ஆத்துமா வித்தியாசமா இருந்தது. அந்த ஆத்துமாவுக்கு ஏற்ற 2 பேர் தான் இருந்தாங்க. காலேப் ஜோசுவா மாத்திரம்தான் அந்த அந்த கமாண்டுக்கு கரெக்டா இருந்தாங்க. மற்றவங்க ஆத்துமா எல்லாம் வழுகி போகதான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஆத்துமா வழுகி போற இருதயமா இருந்தது, வழுகி போறமா இருதயம் வந்தது. ஆனபடிதான் அந்த ஆத்துமாவை ஆரோசித்து ஆரோசித்து நடத்தி 40 ஆண்டுகள் நடத்தி என்னுடைய இளைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆணை போட்டார். முடிஞ்சு போச்சு. நாம் சபைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த ஆத்துமாவை ஒழுங்குபடுத்த. இந்த ஆத்துமாவில் விபச்சாரம் இருக்கக்கூடாது, இந்த ஆத்துமாவில் தேவையில்லாத போராட்டம் இருக்கக்கூடாது, இந்த ஆத்துமாவில் கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. நான் விரும்புகிறபடி ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ஆத்துமா நினைச்சா இந்த ஆத்துமா சாகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் அழைத்து கொண்டு போற வழியை நான் போவேன். இனி கொஞ்சம் காலம்தான். தேவன் எது விரும்புகிறாரோ அந்த வழியை நான் பெய்யிடுவேன் சொல்லி இந்த ஆத்துமாவை தூக்கி ஆண்டவர்ட்ட கடத்தல கொடுங்க. இதுக்கு நீர் தான் காவல். ஒரு ஊழியக்காரன் அல்ல, உங்க அப்பா அல்ல, உங்க அம்மா அல்ல, இதுக்கு ஆண்டவர் தான் காவல். இந்த காவலுக்குள்ளே ஆத்மாவிலே இயேசு சரிப்படுத்தும்படியாய் ஆத்மாவை ஒடுக்கி ஆண்டவருக்குள்ளே கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லும்போது, ஒரு மனுஷன் தன் ஆத்மாவில் திருப்தி ஆகிறான். எப்படி என்று சொன்னால், களஞ்சியங்கள் பெருகி கொண்டே இருக்குது, களஞ்சியங்கள் பெருகி கொண்டே இருக்குது. இனி என்ன செய்யலாம்? இதை விற்பதற்கு இஷ்டம் இல்லை, ஃப்ரீயா கொடுப்பதற்கு இல்லை இஷ்டம் இல்லை, தியாகம் செய்வதற்கு இஷ்டம் இல்லை. இந்த களஞ்சியத்தை முழுவதும் தன் ஆத்துமா திருப்தி ஆகும்படி
இன்னும் ஒரு ரோமை பெருசாக்கி, இன்னும் ஒரு பெரிய ரோமாக்கி, அதை கெட்டி காத்து அதில் ஸ்டோர் பண்ணி வைத்து, என் ஆத்துமாவே உன்னிலே திருப்தி ஆகட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா பூமியில் வேணும். வரப்போறதை கவனிக்கணும், செலவுகளை கவனிக்கணும், மெயின்டெனன்ஸை கவனிக்கணும், எல்லாம் நீங்க கவனிக்கணும். அது கிறிஸ்துவின் மேல அந்த பாரத்தை வச்சிடணும். அல்லேலூயா, அந்த பாரத்தை முழுவதும் கிறிஸ்துவின் மேல வச்சிடணும். இல்லாதையும் உள்ளதையும் நீ கிறிஸ்துவின் மேல வச்சிடணும். இப்படியான சூழ்நிலை வரும்போது, நிறைய ஸ்டோரேஜ் வருதுன்னு சொன்னா, ஆத்துமாவே ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேட்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன செய்ய வேண்டும்? இது நீ கொடுத்தது, நீ கொடுத்த தானம், நீ கொடுத்த தயவு. பேங்க்ல கொஞ்சம் காசு வச்சு நீ கொடுத்த தயவு, கொஞ்சம் எஸ்டேட்ல வருமானம் நீ கொடுத்த தயவு, என் பிள்ளைகள் நீ கொடுத்த தயவு, ஸ்டோரேஜ் நீ கொடுத்த தயவு. ஆமென். இதுல என் ஆத்துமா திருப்தி ஆகக்கூடாது. யோபு சொல்லுகிறான், இதெல்லாம் எனக்கு தந்தீர்னு சொல்லி நான் அதை முத்தம் செய்தேனோ. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு தந்தீர், ஆடு தந்தீர், மாடு தந்தீர், மனைவியை தந்தீர், பிள்ளைகளை தந்தி, ஆஸ்தியை தந்தி, எல்லா சொத்துக்களை எனக்கு தந்தீர்னு சொல்லி ஒரு நாளாவது முதல்ல முத்த நான் இருதயம் கொடுத்ததுண்டோ? அல்லேலூயா. தந்த உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். கரத்தை தட்டி கத்துறேன், தந்த உண்மையே நோக்கி பார்க்கிறேன். இலவசமாய் தந்தே அதை எடுத்துக்கொள்ள உமக்கு உரிமை உண்டு. இலவசமாய் தந்தே அது உமக்கு எடுத்துக்கொள்ள அருகதை உண்டு என்று சொல்லி தேவ பிள்ளைகள் ஒருபோதும் உன் ஆத்மாவை அங்கும் எங்கும் விடாதபடி, ஆத்மா ஆஸ்தியில பற்றி கொள்ளாதபடி, ஆத்மா இச்சையில பற்றி கொள்ளாதபடி உன் ஆத்மாவை சிறப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். உன் ஆத்மாவில் ஆண்டவர் இறங்கட்டும், உன் ஆத்மாவில் ஆண்டவர் இறங்கட்டும். உன் பிதாவின் ஆத்மா அல்ல, தேவ ஆத்மா அவன் இருதயம் மாறும்படி ரத்தத்தை தந்திருக்கிறாரே, அவருடைய மாம்சத்தை தந்திருக்கிறாரே, நீ ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறாயே, இயேசுவின் ரத்தத்தால் மீட்படைந்திருக்கிறாயே, பின்ன ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவை களங்கப்படுத்துவதற்கா, இந்த ஆத்துமாவை களங்கப்படுத்துவதற்கா அம்மோன் ராஜாவாகிய பாலாக்கு செய்ததை போல தந்திரங்களை சாத்தான் செய்வான். பாலாக்குடைய தந்திரத்தை போல கிரியை செய்வான். அவன் வேற ஒன்றும் செய்ய மாட்டான். அழகிலே மயங்க வைத்து, அழகிலே சந்தோஷப்பட வைத்து, அழகிலே சிரிக்க வைத்து, இரவிலே உன் ஆத்துமாவை கெடுத்து சாத்தான் உள்ளே படுத்துக் கொள்வான். இதனால பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆத்துமாவை பர்ஃபெக்ட்டா பார்ப்பதே கர்த்தருடைய வேலை, கிறிஸ்துவின் வேலை. உன் ஆத்துமாவை சரி பண்ணுவதே வேலை. இன்றைக்கு உன் ஆத்துமாவில கசடுகள் எடுத்து தூக்கி போடு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் போய் ஜெபி, என் ஆத்துமா இயேசுவுக்கு சொந்தம், என் ஆத்துமா பிசாசுக்கு சொந்தம் அல்ல, என் ஆத்துமா சிலுமையிலேயோ அழகிலே மயங்கக்கூடாது, என் ஆத்துமா உமக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவாயான உன் ஹார்ட் சுத்தமாக இருக்கும். அந்த ஹார்ட்டின் மேல் கர்த்தர் இறங்கி வருவா, அந்த ஹார்ட்டை நிரப்ப வருவா, அந்த ஹார்ட்டை தொட வருவா, அந்த ஹார்ட்டை விடுதலையாக்க வருவா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க, உன் ஆத்துமாவை மிகவும் கவனமாய் வைத்துக் கொள்ள ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்துமாவை தாவீது சரியா வைத்துக் கொள்ளாம இருந்ததுனால, யுத்தத்துக்கு போகாம நல்ல சமாதானம் இருக்கிற காலத்தில் உப்பெரிகளை உலாவிக் கொண்டிருக்கும் போது இந்த ஆத்துமா தவறி போனதுனால தன் பிள்ளைகள் மேல் பட்டயத்தை வாங்கி வச்சார். ஆமே, காலங்காலமாய் பட்டயம் மாறாதபடி வாங்கி வைத்தார். நெகோமியா 9:1 ஒரு படிக்கலாம். இந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திர உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்களுடைய சரீரத்தில் புழுதியை போட்டவர்களாய் கூடி வந்தார்கள். போதும். அல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு நன்மை இல்லையா? இந்த வருஷம் வெற்றி இல்லையா? இந்த 10 மாதம் முடிந்தும் ஒரு சமாதானம் வரவில்லையா? அல்லேலூயா. ஆமே. புதிய வருஷத்துக்கு போக போறோம். 2 மாதம் உள்ளதா இருக்கு. புதிய வருஷத்துக்கு போக போறோம். அந்த புதிய வருஷமாவது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும். அந்த புதிய வருஷமாவது ஒரு வெற்றியை கிடைக்கணும். புதிய வருஷம் நான் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, நமக்குள்ள பாவம் இருக்குன்னு சொன்ன யாரு ஃபாலோ பண்ணுறது? பிசாசு ஃபாலோ பண்ணுவான். நமக்குள்ள அக்கிரமம் இருக்குன்னு சொன்னா அந்த பிசாசு ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பான். அப்ப நமக்கு புரியும் இதில் மீறுதல் இருக்கிறது.
என்னில் பாவம் இருக்கிறது, எனக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் பாவ மன்னிப்புக்காக நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்போ மூடன் அவன் இருக்க மாட்டான், உபவாசிக்க மாட்டான், அவனுக்கு அது புரியாது. உனக்கு புரியும் என்ன பிரச்சனை என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென். உபவாசத்தை குறித்து நிறைய பேர் தெரியாது. உபவாசம்னு சொன்னாலே புரியாது. உபவாசம்னு சொன்னாலே டங்கு டங்குன்னு கண்டு அடி அடிக்கணும், அதான் உபவாசம். அப்படி கிடையாது. உபவாசத்தை சரியாய் புரிந்து கொண்டு நம்முடைய மீறுதல்களை உபவாசம் இருந்து அகற்றி போட்டால் கர்த்தர் புதிய வருஷத்திலே புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து நீ அலைந்து தெரிந்த நாட்கள் போதும். நீ எகிப்திலும் பார்வையிடத்திலும் பல இடத்திலும் அலைந்து தெரிந்தது போதும், கடன் வாங்கினது போதும், பிரச்சனை அமர்ந்தது போதும், பிசாசோடு யுத்தம் பண்ணது போதும். என் கிருபையிலே வரப்பட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த கடைசி மாதங்களிலே அமைதியா இருந்து ஒரு பாவ மன்னிப்பை தாரும், என் பிள்ளையுடைய பாவ மன்னிப்பு தாரும், என் புருஷனுக்கு பாவ மன்னிப்பு தாரும், எனக்கு பாவ மன்னிப்பை தாரும், சபையிலே பாவ மன்னிப்பை தாரும், நோயினால் சிக்கப்பட்ட ஜனத்துக்கு பாவ மன்னிப்பை தாரும் என்று சொல்லி நீ ஜெபிப்பாயானால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து கர்த்தர் மீண்டும் உன்னை கட்டி காக்க கர்த்தருடைய வல்லமை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் 7 நாள் உபவாசம் போட்டார்கள், தங்களை பாவங்களை அறிக்கை பண்ணார்கள், தங்கள் பாவங்களை சொல்லி அறிக்கை பண்ணார்கள். அந்த நாளில் இப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே அறியாமல் புழுதியை வாரி போடுறதும், நெஞ்சில் இடிக்கிறதும், தலைமுடியை பிடித்து இழுக்கிறதும், இருதயத்தை கிழிக்கிறதும், வஸ்திரத்தை கிழிக்க, இப்படி தான் உபவாசம். அல்லேலூயா. இருளில் போய் இருக்கிறதும், இப்படி உபவாசம் இருந்தாங்க, அப்படி தான் உபவாசம் பண்ணாங்க. இந்த புதிய ஏற்பாடு அது ஒன்றும் செய்யண்டாம், உப்பொன்னும் போடண்டாம். உப்பு போட்டு வந்து முழங்கால நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, மண்ணு போட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டெப்பில் முழங்கால போய் நடந்து மாதாவை பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. உன் இருதயத்தை மாத்திரம் கழுவி சுத்திகரித்தாலே அந்த இரத்தம் உன்னை சுத்திகரிக்க வரும், அந்த அபிஷேக இரத்தம் உன்னை சுத்திகரிக்க வரும். அந்த இரத்தம் உன்னை சுத்திகரித்து உன் பாவத்தை மீட்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வருவா. என் பாவம் சிகப்பா இருந்தாலும் மகா கருப்பாய் கொடுமையா இருந்தாலும் நீ உபவாசித்து அல்லது ஜெபிக்கும் போது இஸ்ரவேல் ஜனத்துடைய பாவத்தை மீட்டெடுத்தது போல கர்த்தருடைய கை உன் பாவத்தை மீட்டெடுக்கும்படி வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பாவம் ஏன் மீட்கப்படணும்? இந்த பாவம் எதுக்காக மீட்கப்படணும்? இந்த பாவம் ஏன் திருப்பி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநேகருடைய கேள்வி இருக்கும், எங்களுக்கு என்ன பாவம் இருக்குது பாஸ்டர்? நாங்கள் ஆராதிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறோம், என்ன பாவம்? அல்லேலூயா. ஜம்ம பாவம் கர்ம பாவம் எல்லாம் வேற. இப்போ நாம் இயேசுவை பற்றி சரியா அறியாமல் இருந்தாலே பாவம் நமக்குள் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை எதை விரும்புகிறார் என்பதை நாம் சரியா அறியாமல் இருந்தாலே நமக்குள்ளே பாவம் தங்கும். ஆமென். அல்லேலூயா. சுயநலமான வாழ்க்கை பாவம், சுயநலமான ஆராதனை பாவம், சுயநலமான ஜபம் பாவம், சுயநலமான சபை கூடுதல் பாவம், சுயநலமாய் சிந்திக்கிற அத்தனையும் பாவம். இது கஷ்டமா இருக்கிற பாஸ்டர், இது புதிய உபதேசமா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. மக்களை பொண்ணா புரிஞ்சா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுயநலமாய் சிந்திக்கிறதெல்லாம் பாவம். தன் வீடு நல்லா இருக்கணும் பாவம். சில சபைகளும் என்ன அப்படிதான் சுயநலமாக தான் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் சுயநலமாய் சிந்திக்கிறது அத்தனையும் பாவம். அப்ப சுயநலம் இல்லாதபடி வாழ்வதற்கு என்ன செய்யணும்? ஒரு பாவம் இல்லாத ஒரு சிந்தனை எனக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொல்லி சபை ஜெபித்தால் பாவம் இல்லாத சிந்தனை கர்த்தர் தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன் சுயநல திட்டத்தை விட்டுவிட்டு, உன் சுயநல அறிவை விட்டுவிட்டு, உன் சுய விருப்பத்தை விட்டுவிட்டு, உன் சுயத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என் ஆத்துமாவில் வரட்டும், ஒரு பாவ மீட்பை தாரும் என்று சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. அல்லாம வடசேரி பக்கம் சேர்ந்து ஒரு சபை கட்டினாலும் பாவம் மீட்க முடியாது. இங்க இந்த காட்டுப்புத்தூர் ஆளு கூடினாலும் பாவம் மீளாது.
பாவமேல் ஒரு புதிய இருதயத்தை கேட்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆராதித்து இந்த வருஷம் போறீங்க, இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கிறீங்க, இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆத்மீக அறிவு அறியாவிட்டால் பாவம், ஆத்மீக ரகசியங்கள் அறியாவிட்டால் பாவம். நம்முடைய வாசப்படியில் வந்து கிடக்க கொலை செய்யறதுனால மாத்திரம் அல்ல, களவுனால மாத்திரம் அல்ல, மதுபானத்தினால மாத்திரம் அல்ல, ஒரு பாக்கு போட்டனால மாத்திரம் அல்ல, நாம் இயேசுவின் சித்தத்தை அறிந்து செய்யாமல் இருப்பதே பாவம். குற்றம் சரிதானாங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சரிதான் பாஸ்டர் சொல்றீங்க? கையோசத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன ஆண்டவர் செய்வாரு? புதிய பாத்திரமாய் வணைவதற்கு பார்ப்பாரு. குயவன் நல்ல வணைவதற்கு பார்ப்பாரு, நல்லா உருவாக்க பார்ப்பாரு. என்ன செய்ய முடியும்? சிலதை மாத்திரம் தான் வருவார், சிலதை அங்கே தூக்கி அங்கே தூர போட்டுவார். பின்ன அவ்வளோதான். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்லுகிறா. ஹல்லேலூயா. உங்களை ஒரு புதிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் இந்த உபவாச ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறா, உன்னை பாவ அறிக்கை செய்ய, பாவ அறிக்கை செய்ய. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தினால தோல்வி அடைந்து யுத்தத்துக்காக பெலிஸ்தியர் வாராங்க. அல்லேலூயா. இந்த வசனம் நீங்க படிக்கணும்னு சொன்னா இதுல படிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ல படிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போதுமே சில பாவத்தினால தோற்று போவாங்க. பாவத்தினால ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்வாங்க? பெலிஸ்தியர்களுடைய ராஜ்யத்தில் தள்ளுவார், அடிமையாக்கி போடுவார். பாவத்தினால எகிப்துக்கு அடிமையாக்குவார், பாவத்தினால அசிரியர்கிட்ட அடிமையாக்குவார், பாவத்தினால பெலிஸ்தியர்கள்ட்ட அடிமையாக்குவார், பாவத்தில் கானானுக்குள்ள அடிமையாக்குவார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். அந்த சாமுவேல் காலத்தில் பெலிஸ்தியர்களுக்கிட்ட அடிமையாயிட்டாங்க. இது எதனால? இது எதனால? சரியா ஆண்டோடைய கற்பனை இல்லாமல் இருக்கிறதுனால தான் அடிமையாகிறது. சரியா ஆண்டோடைய கற்பனை இல்லாமல் இருக்கும்போது சுகமாய் புசித்து குடித்து வாழுவாங்க, கர்த்தர் அடிமைத்தனக்கு விட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த அடிமைத்தனத்தை விட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பயம் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது. பயம் இருக்கிறதுனால பெலிஸ்தியர் கையில தோற்று விடுவோமோ என்று சொல்லி சாமுவேலை பார்த்து மன்றாடுறாங்க. அல்லேலூயா. இந்த ஊழியக்காரரை பார்த்து வந்து மன்றாடண்டாம், 4 மாடிக்கு ஒன்றும் போய் மன்றாடண்டாம், அங்க எங்க போய் மன்றாடண்டாம். நீ மன்றாடுகிற நேர ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெலிஸ்தியனுடைய யுத்தம் என்ன? பெலிஸ்தியன் எப்படி யுத்தம் செய்கிறான்? பெலிஸ்தியனுடைய மூளை என்ன? பெலிஸ்தியனுடைய தந்திரம் என்ன? பெலிஸ்தியன் எப்படிப்பட்டவன்? அவன் பதுங்குறவன், சிங்க புலிய போல பதுங்கி யுத்தம் செய்கிறவன். அல்லேலூயா. சமாதானம் இருக்கும்போது யுத்தம் செய்கிறவன். சமாதானத்தான் அப்பதான் யுத்தம் செய்வான். நட்பா இருக்கும்போது யுத்தம் செய்வான். நினைத்திராம பாய்வான், நினைத்திராம கிரியை செய்வான். இது அவனுடைய யுத்தம். அல்லேலூயா. பைசலாம். அதை போல ஒரு யுத்தம் வரும்போதுதான் சாமுவேலை பார்த்து சொல்லும்போது சாமுவேல் சின்ன ஒரு ஆட்டை பிடித்து, அல்லேலூயா, அதை கண்டித்து தேவனுக்கு சர்வாங்க பலியாய் செலுத்தினார். ஹல்லேலூயா. அதனாலே யுத்தம் இஸ்ரவேலுக்கு ஜெயமாய் மாறினது. அல்லேலூயா. உன்னை சர்வாங்க பலியாக, உன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக உன்னை பலி செலுத்த நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன் யுத்தம் வெற்றியாய் மாறும், உன் பிரச்சனை வெற்றியாய் மாறும், உன் சூழ்நிலை வெற்றியாய் மாறும், உன் கடபாரம் வெற்றியாய் மாறும், உன் நோய்கள் வெற்றியாய் மாறும், உன் பிரச்சனை வெற்றியாய் மாறும், உன் துன்பங்கள் வெற்றியாய் மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சரீரத்தை ஆண்டவர் பலி செலுத்துவது போல, ஆண்டவரே கசடில்லாத பாத்திரமாய் நான் பலி செலுத்துகிறேன் அப்பா என்று சொல்லி நீ பலி செலுத்திப்பா. கர்த்தர் அப்போதே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்து மன்னித்தது போல கர்த்தர் உன்னை மன்னிக்க, ஓ ஒரு பாவ மீட்பை தர தேவன் வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வாங்க பலி செலுத்த வேண்டும். இனி நான் அல்ல ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சர்வாங்க பலி செலுத்த வேண்டும். நீ எனக்காய் பலிஹானி, நீ எனக்காய் நொறுக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆடு, உம்முடைய மேய்ச்சல் நாடு. நானும் உம்முடைய இஷ்டத்துக்கு வாழ, நான் உம்முடைய பிரியமாய் வாழ
என்னை சர்வாங்க பலியாய் செலுத்துறேன்னு சொல்லி நீ உன்னை பலி செலுத்தும் போது உனக்கு ஜெயத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். இதை புரிந்த பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஆவியிலே நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் பொல்லாத வழியை விட்டு திரும்ப. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம். பொல்லாத வழியை விட்டு திரும்ப. யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அதுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அது செய்யாம இருந்தா. அல்லேலூயா. சகோதரியே, சகோதரனே, உங்க வீடு நிலை நிற்கிறதெல்லாம் தேவ கிருபையினால. ஆமென். நம்ம நிலை நிற்பது தேவ கிருபையினால. நம்ம வீட்டை குறித்து அப்படி ஆண்டவர் வைத்ததுண்டு. முழு கெட்ட வார்த்தை, முழு சண்டை, சீட்டுகளி, சாராயம், சினிமா வீட்டுக்குள்ள எல்லாம் உலாவி கொண்டிருந்த நாட்கள்ல கர்த்தர் பட்டே நம்ம வீட்டுக்கு வைத்ததுண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பட்டயம் வைத்ததுண்டு. ஆனாலும் மன உருக்கத்தின்படியாக இந்த பிள்ளை சபைக்கு போய் சத்தியம் அறியட்டும், இந்த பிள்ளை சபைக்கு 6 மாசம் போகட்டும், இந்த பிள்ளை 1 வருஷம் சபைக்கு போகட்டும் என்று சொல்லி கழுதையா இருந்த நம்மை சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த நினிவே மக்களும் கழுதைகளாக்கும். இந்த நினிவே மக்களும் ஆண்டவரை அறியாத மக்கள், கொடூரமானவர்கள். இந்த கொடூரமான மக்களை 40 நாள்ல கவுத்து போடுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. உன் குடும்பம் பிசாசு கவுத்து போடலாம். உன் குடும்பத்தில் பிசாசு பெரிய நெருக்கத்தை கொண்டு வரலாம். உன் பிள்ளைகளை வாழ விட மாட்டேன்னு சொல்லலாம். உன் குடும்பம் அவ்வளவுதான் என்று சொல்லலாம். அந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு நினிவே மக்கள் கண்ணீரோடு புழுதியை வாரிவிட்டு ராஜாக்கள் முதல் சிறிய மனுஷர் முதல் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்தார்கள். மாட்டுக்கொண்டு தண்ணி கொடுக்கல, ஆட்டுக்கொண்டு தண்ணி கொடுக்கல. ராஜாக்கள் எல்லாம் ஜெபித்தார்கள், மந்திரிமாரெல்லாம் ஜெபித்தார்கள். நினிவே மக்கள் சொன்ன பயங்கர கொடூரமானவர்கள். அல்லேலூயா. அசிரியர்கள் என்ன பயங்கரமான கொடூரர்கள். அந்த அசிரிய மக்கள் அந்த கொடூரத்தை எல்லாம் விட்டு தன்னை தாழ்த்தி உபவாசம் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வேண்டும் என்ற தீங்கை, ஒரு சோதோமை போல அழிக்க வேண்டும் என்று நினைத்த தீங்கை, ஆமென், நோவாவின் காலத்திலே அழிக்க வேண்டும் என்று இருந்ததை போல ஒரு தீங்கை இவர்கள் தன்னை தாழ்த்தின போது, இவர்கள் ஆண்டவருக்கு பணிந்த போது அந்த தீங்கை செய்யாம மனஸ்தாபப்பட்டார். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி. ஆமென். உங்களையும் கர்த்தர் தீங்கிலிருந்து மனஸ்தாபப்படத்தக்க, உன் நோயை பார்த்து மனஸ்தாபப்படட்டும், உன் துன்பத்தை பார்த்து மனஸ்தாபப்படட்டும், உன் பிரச்சனை பார்த்து மனஸ்தாபப்படட்டும், உன் கஷ்டத்தை பார்த்து மனஸ்தாபப்படட்டும், உங்கள் வியாதியை பார்த்து மனஸ்தாபப்படட்டும், உங்களுடைய பண போராட்டத்தை பார்த்து மனஸ்தாபப்படட்டும், உன் கண்ணீரை பார்த்து மனஸ்தாபப்படட்டும். 40 நாள் இரவு அவங்கள் உபவாசித்த போது அந்த 40 நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்தார், அடையாளங்களை செய்தார். இந்த நாளில் தேவ பிள்ளையே, உபவாசம் எதுக்கென்று சொல்லி நீ சில 5 காரியங்களை கேட்டிருக்க. அல்லேலூயா. 5 காரியங்களை கேட்டிருக்கோம். கடந்த வாரம் 5 காரியங்களை கேட்டோம். இந்த வாரம் 5 காரியங்களை கேட்டோம். அல்லேலூயா. உபவாசிப்பது பணம் உண்டாக்குவதற்கோ, செழிப்பு வருவதற்கோ, சமாதானம் வருவதற்கோ, சுகம் வருவதற்கோ அல்ல. ஆமென். உபவாசம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் உபவாசம். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உபவாசம் இருந்தால் இரட்சிப்பில்லாத கணவனுக்காக இருங்க, இரட்சிப்பில்லாத கிராமத்துக்காக இருங்க, இரட்சிப்பில்லாத தேசத்துக்காக இருங்க. அல்லேலூயா. உங்களுக்காக இருங்க. அடிக்கடி உங்களுக்காகவும் நீங்கள் சரீரத்தை சரிப்படுத்த நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சரீரத்தை சரிப்படுத்த, ஆத்மாவை சரிப்படுத்த நீங்கள் உபவாசம் இருக்கலாம். அல்லேலூயா. இந்த வேளை இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நினைவே மக்கள் எல்லாரும் அழுதார்கள், புலம்பினார்கள், வேதனைப்பட்டார்கள். 40 நாளில் நினிவே அழியும் என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தண்ணி கொடுக்கல. தங்களுடைய புழுதியில் தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாங்க. இருட்டில் இருந்தார்கள். வஸ்திரத்தை கிழித்து அழுதார்கள். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. சிலர் நம்முடைய வீட்டுக்காக மனஸ்தாபப்படாமல் இருக்கலாம்.
நம்ம வீட்டை நினைக்காம இருக்கலாம். நான் வாழுகிறது அவருடைய பூமியில், நான் வாழுகிறது அவருடைய பணத்தில், நான் வாழுகிறது அவருடைய ஆஸ்தியில், நான் வாழுகிறது அவருடைய அரிசியில், நான் வாழுகிறது அவருடைய பிஷ், நான் தருகிறதெல்லாம் அவருடைய இறைச்சி. அல்லேலூயா. தருகிறதெல்லாம் அவராக்கம். நமக்கு தருகிற சமாதானம் அவராக்கம். நாம் நோய் இல்லாமல் வாழ எல்லாம் அவர் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கோபம் மூட்டி இருந்தால் இந்த நாளில் நீ அதிகமாய் மன்னிப்பு கேட்டு பரிசுத்த ஆவியை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் மன்னித்து உன்னை திருப்பி கட்டி கர்த்தர் தந்த உனக்காக மனஸ்தாபடுவதற்காய் ரிக சந்தநாத ரகடனமன ஹத்துனா ஹம்தரேத ரகடனம ஹஸ்தநாத ரகடனசியா தூர பௌஷகராதர பௌடமா. பலவீனமாக இருக்கிற உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாக இருக்கிற இடத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாக இருக்கிற சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாக இருக்கிற லிபரை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாக இருக்கின்ற கல் ஈரல் பிரச்சனை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாக இருக்கின்ற அலர்ஜியை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாக இருக்கின்ற போராட்டங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாக இருக்கின்ற வயிற்று பெருக்கத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாக இருக்கின்ற கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க. பலவீனமாக இருக்கின்ற போராட்டங்கள் மாறட்டும். பலவீனமாக இருக்கின்ற போராட்டங்கள் மாறட்டும். ஒரு முதுகு பெயின் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். எல்லா போராட்ட வெல்லுவெளிகள் மாறட்டும். என்னை புது கிருபையினாலே நிரப்பும். புது கிருபையினாலே நிரப்பும். புது வல்லமையினால் நிரப்பும். புது அக்கினியால் நிரப்பும். புது அபிஷேகத்தினால் நிரப்பும். புது கிருபை என்னை பகரட்டும். என்னை வீட்டை விட்டு போன கிருபை, என் குடும்பத்தை விட்டு போன கிருபை, வருமானம் இல்லாது இருக்கின்ற எல்லாம் போன இடத்தில் நம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் 2 மாதம் நாங்கள் ஜெபிக்க போறோம். 2 மாதம் கர்த்தரே ஜெபிக்க போறோம். உபவாசம் எதுக்கென்று அறிந்து நாங்கள் ஜெபிக்க போறோம். கர்த்தர் விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. இந்த 2 மாதத்தில் எங்க வாழ்க்கை மாறணும். இந்த 2 மாதத்தில் வெற்றி அடையணும். 2 மாதத்தில் புதிய திருப்பம் உண்டாகணும். இந்த 2 மாதத்தில் வெற்றி அடைந்து புது வருஷத்தில் புது கிருபையோடு, புது பொலிவோடு, புது சமாதானத்தோடு நாங்கள் பிரவேசிக்கும்படி இந்த ஜெப வேளையிலே எங்கள் மேல் இறங்கும் என்று சொல்லி தேவ மக்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்க மேல இறக்கம் உண்டாகட்டும். படுக்கையில கிடக்கிறேன் புருஷன் சபிக்கமாகணும். ஜெபிங்க. ஓடா பா 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 மா 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 ரி பா 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 ஷகா பா 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 ரிகா பா 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 மா ஷா பா 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 ரிகா லா தா ரா பா 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 ரி பா 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 ஷா பா 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 பா. தேவல்லமே ஜெபிங்க. எல்லாரும் ஜெபித்து கேளுங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்க வேணும். விடுதலை கொடுக்க வேணும். ஹalleluya 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 ஹalleluya. தேவ மகிமை இறங்குவதாக. தேவ மகிமை இறங்குவதாக. ஹalleluya ஹalleluya. தேவ மகிமை இறங்குவதாக. ஹalleluya ஹalleluya. உங்கள் மேல் சபிக்கத்தின் வல்லமை இறங்கட்டும். சபிக்கத்தின் வல்லமை இறங்கட்டும். அலர்ஜி கட்டுகள் மாறட்டும். போராட்டத்தின் கட்டுகள் மாறட்டும். பிரச்சனையின் கட்டுகள் மாறட்டும். பல்ஸ் போராட்டங்கள் மாறட்டும். வியாதியின் மாறட்டும். சபிக்கமாகட்டும். பொல்லாத பிசாசின் கிரியைகள் வீட்டை விட்டு அழியட்டும். பொல்லாத பிசாசின் பந்தனங்கள் குடும்பங்களை விட்டு அழியட்டும். ஒரு மன உருக்கத்தின் ஆவி சபைக்குள்ள இறங்குவதாக. ஒரு மன உருக்கத்தின் ஆவி சபைக்குள்ள இறங்குவதாக. ஒரு மன உருக்கத்தின் ஆவி குடும்பங்களை இறங்குவதாக. ஒரு மன உருக்கத்தின் ஆவி வீடுகள் மேல் இறங்குவதாக. ஒரு மன உருக்கத்தின் ஆவி ஒவ்வொரு வீட்டின் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. வியாதிப்பட்ட அத்தனை பிள்ளைகள் மேல் உமது மன உருக்கத்தின் ஆவி இறங்கி வருவதாக. ஆமென். கடபாரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. நோயில இறங்கட்டும் ஆண்டவரே. வேலை காரியங்களை இறங்கட்டும் ஆண்டவரே. கஷ்டங்களை இறங்கட்டும் ஆண்டவரே. துன்பத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டுமான பணிகள் மேல் இறங்கட்டும் அப்பா. பிசினஸ் மேல் இறங்கட்டும் அப்பா. சகல வியாதி மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இப்போது நீ சபிக்கமாக்கும் ஆண்டவரே. படிப்பில் உள்ள பிள்ளைகளுக்காக இறங்கும் ஆண்டவரே. பாவத்தில் போகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அக்கிரமத்தில் போகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்க உபவாசம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கத்தக்கதாய் முழு ஆத்துமாவை உமக்கு தந்து உபவாசிக்க. முழு ஆத்துமாவை உமக்கு தந்து உபவாசிக்கப்பா. எங்க சபையிலே ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. வல்லமையான ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. சபைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்யட்டும் ஆண்டவரே. உங்க விருப்பத்தை நாங்கள் செய்யட்டும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்துக்குள்ள செய்யும்படியாக எங்களுடைய மன கண்களை இன்றைக்கு திறக்கப்படுவதாக.